நெஞ்சுக்குள்ள முடி இருக்கும், சாரி, நெஞ்சுக்குள்ள கொடி இருக்கும், அக்குள்ள முடி இருக்கும், மொந்து பார்த்தா நத்த அடிக்கும், நீயும் நக்கி பார்த்தா டேஸ்டா இருக்கும். என்ன எடுத்த உடனே ஒரு கேவலமான வரிகளை பாடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னும் போது, நம்ம சமுதாயம் இப்போ கேவலமா தான்யா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குழந்தையோட ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு திடுக்கிட்டு போய் உங்களெல்லாம் பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். நானே கருத்தூசிக்கு மைக் ஆன் பண்ண வேணாம் அப்படின்னு யோசிச்சாலும் கருத்தூசியை போட வைக்கிறீங்கடா நீங்கெல்லாம். என்னத்தை சொல்ல, அதாவது இந்த காலத்துல முன்னாடிலாம் எவனாவது ஒருத்த நல்லா கிரியேட் பண்ணி வேற லெவல் இருந்தானா அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. சொல்லுங்க ப்ரோ நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு போது கேட்கும் போதே அப்படியே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஆனா இப்போ உள்ள இன்டர்வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னா, எவனாவது ஒருத்த கேவலமா கிறுக்குத்தனமா பண்ணான்னா அவனை கூட்டு வச்சு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சொல்லுங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில். அதாவது சார், நான் தான் அடுத்த முதலமைச்சர் ஆகலான்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களை இந்த டொமேட்டோ ஸ்டார் ரொம்பவும் வன்மையாக கண்டிக்கிறேன், வன்மையாக அப்படின்ற மாதிரிலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த சோஷியல் மீடியா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த ரொம்ப போர்ட்ரே பண்ணிட்டு வர இந்த காலத்தோட சமுதாயம் எப்படி மாறிட்டு வருது அப்படின்றத பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். அதே மாதிரி என்னோட லைஃப்பில் நான் பார்த்த ஒரு 14 வயசு பையனோட கதையையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இன்னைக்கு இந்த ஆடியோவை பேசுறதுக்காக மைக்கை ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ரகரி, நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கருத்தூசி சீசன் 2ஓட எபிசோட் 4. ஸோ நோ த டிலே, லெட்ஸ் ப்ளே த ரிலே. தட்ரா பிஜியத்தை அதாகப்பட்டது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு ஒரு பையனை பற்றின ஒரு கதை ஒன்று உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி காத்துன்னுக்கிறேன். ஸோ விஜய் மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா லியோவை பார்க்கணுன்ற மாதிரி இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க பார்க்கணும்னு நான் வெயிட் பண்ணியிருந்த வேலையில் ஒரு 14 வயசு பையன் என்னோட பேஷண்ட்டாக வந்திருந்தான். அந்த பையன் வந்தப்பவே நக்கலாக அப்படி உட்காந்துருந்தாப்புல. ஸோ அதெல்லாம் நமக்கு ஆப்வியஸ்லி ஜென்ரேஷன் ப்ரோ. அப்பெல்லாம் எங்கள் அப்பா எங்கேயாவது ஒருத்தர் கூப்பிட்டு போய் இவர் தான்ப்பா டாக்டர் அங்கிள்னா நான் வெளியவே மூச்சா போயிடுவேன். ஏன்னா அங்கிள் உள்ள கூப்பிட்டு வச்சு ஊசி குத்துன்னு குத்திடுவாருன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் டாக்டர்னா எங்கள் 4வது தலைமுறையில் இருக்கக்கூடிய தாத்தா வரைக்கும் எல்லாரும் அவ்வளோ மரியாதையாக பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷனில் மரியாதையாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா இந்த செலிபிரிட்டிஸ் மட்டும்தான். செலிபிரிட்டிஸ்னா தாவாங்கட்டையை தாண்டி குதிச்சு ஓடி போய் கூட காலில் விழுந்துடுறாங்க. ஆனால் ஒரு மட்டைப்பந்தில் அதை ஒரு மட்டையை வச்சு பந்தை அடிக்கிறவனுக்கு அவ்வளோ இது பண்ணுறாங்க, அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாலே ஒருத்த உழைச்சிட்டு வரான், ஒரு இந்தியாவுக்காக இவ்வளோ பெருமை சேர்க்குறான் அப்படின்னா அவங்களெலாம் பெருசாக ஒரு விஷயமா ஒரு செலிப்ரிட்டியாக கன்சிடர் கூட பண்ணுற மாட்டாங்க. என்ன பண்ண நீ, நான் இந்தியாவுக்காக ஒரு பெரிய இது பண்ணியிருக்கேன் அப்படியா, அப்போ நான் ஓரமாக உட்காரு. நீ என்ன பண்ண, நான் நேற்று ரீல்ஸ் போட்டேன் 2 மில்லியன் போயிருக்கு, அப்போ வா ப்ரோ நீ தான் செலிப்ரிட்டி, செல்ஃபி எடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ஜென்ரேஷன் மாறிட்டு வர இந்த வேலையில் ஒரு சின்ன பையனோட கதை என் மனசை பிராண்டிக்கிட்டு இருந்தது. அதாவது ஒரு குட்டி பையன் ஒருத்தர் இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் ரீல்ஸ் பயங்கரமாக பார்த்து அடிக்ட் ஆகிட்டு இருந்த வேலையில் இந்த கேமிங் வேர்ல்டில் பயங்கரமாக மூழ்கி போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாப்புல. ஸோ அந்த மாதிரி டைமில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிஎஸ் வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக எனக்கும் பிஎஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் போட்டு எல்லாரும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது நானும் இந்த சின்ன வயசில் எங்கள் வீட்டில் போயிட்டு பிஎஸ் வேணும் கேட்டப்போ எங்கள் வீட்டில் கழுத்தாமட்டிலே அடிச்சாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா நான் எவ்வளோ மோசமாக இருப்பேன்றதை எனக்கு பிரதிபிம்பமாக அந்த பையன் நின்றுந்தான். ஒரு 14 வயசுல அந்த பையன் அப்படி நின்றுட்டு இருக்க வேலையில் அவங்க வீட்டில் அவங்க தாத்தாவும் பாட்டியும் அவனுக்கு ரொம்ப செல்லமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க அவனுக்கு பிஎஸ் வாங்கி தரணும் அப்படின்றது முடிவுக்கு வராங்க. இவன் என்ன கேட்குறான்னா, எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் பிஎஸ் வாங்கி கொடுங்க, அதோட விலை வெறும் 20,000 ரூபாய் தான் அப்படின்னு கேட்குறான். PS5. அவங்க தாத்தா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எப்பேற்பட்ட ஃபேமிலி, என்ன மாதிரி பரம்பரை, எப்படிப்பட்ட இதுல வந்துட்டு இருக்கோம், நீ என்ன செகண்ட் ஹேண்ட்ல கேட்குற, வாட் டு யூ திங்க் அபவுட் அஸ், ஐ டோன்ட் லைக் திஸ், கோ அண்ட் பை ஃப்ரெஷ் நியூ பிசி அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு பிஎஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 50,000ல் அவனுக்கு ஒரு பிஎஸ் ஒன்று வாங்கி தராங்க. வாங்கி கொடுத்தவங்க உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் வச்சிக்க, உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வச்சிக்க, அப்படியே வச்சிக்க அப்படின்ற மாதிரி அவரை இன்சஸ்ட் பண்ணி அந்த மாதிரி போகிற வேலையில் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை தினமும் விளையாட ஆரம்பிக்கிறாப்புல. அப்படி சாப்பாடு, இந்த இடத்துல கேமு, சாப்பாடு கேமு, அப்பப்போ கொஞ்சோண்டு படிப்பு தேவைன்னா, அந்த படிப்பு கூட எப்படின்னா
அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஸ்கோர் பண்ணணும்ல, அந்த மாதிரி வந்து படிப்பு போகிறது. இப்போ 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்காரு, அடுத்து 10th தாவ போறாரு. ஸோ அப்படிப்பட்ட வேலையிலே இந்த கேம்ல வந்து மும்மரமா இருக்காப்ல. ஸோ இந்த சிடி வாங்கி அந்த கேமை போட்டு அப்படி லபக் 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 போடு டபுக்கு டபுக்கு அப்படின்ற மாதிரி விளையாடிட்டு இருக்க இந்த வேலையில என்ன ஆகுதுன்னா, அப்படியே நாட்கள் உருண்டோடுது. டுபுக்கிட்டின்னு ஓடிக்கிட்டே இருக்க வேலையில இந்த கேம்குள்ளேயே அந்த பையன் வந்து லபக்குன்னு முழுகிடுறாப்புல. முழுகி த ரியாலிட்டி ஆஃப் த லைஃப் இஸ் அ கேம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்துடுறாரு. ஸோ இவ்வளோ அடிக்ட் ஆனவர் வந்து அது இல்லாமல் அவரால் இருக்க முடியல. ஐ நீட் திஸ் டேடி, ஐ நீட் திஸ் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் விளையாடிட்டே இருக்கும்போது இவங்க அம்மா பார்த்துடுறாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணாத, எப்பயாவது படிக்கிறத தவிர மிச்சம் இருக்க நேரத்தில் மட்டும் யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனுக்கும் கொஞ்சம் அப்படியே லிபரல் ஆயிடுறான் இவனும். அதான் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுல. இதே மாதிரி ஒரு நாள் போயிட்டு இருக்க நேரத்தில் இவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிருது, பிஎஸ் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்படி சொல்றீங்கன்னா அப்போ வீட்டில் என்ன ப்ரோ நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. என்னன்னா, அப்பா அம்மா வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பெரிய ஜாப்ல இருக்காங்க. அந்த ஜாபுக்கு போயிட்டு வர்றதுக்கான சுச்சுவேஷன்ஸ் நடக்குதுன்னு வைங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை கண்டுக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி தாத்தா பாட்டி தான் வளர்க்குறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நடக்கும் இல்லையா? ஸோ இந்த தாத்தா பாட்டி வளர்க்கறதுனால எங்கள் அப்பா நல்லா பார்த்துப்பாரு, என்னையே வளர்த்துட்டார்ல, எங்கள் அம்மா நல்லா பார்த்துப்பாங்க, என்னையே வளர்த்துட்டாங்கல்ல அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கும்போது, அப்பா அம்மா நமக்கு இருக்கும்போது ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதுவே பேர பசங்கன்னா வேற மாதிரி மாறிடுவாங்கன்ற கான்செப்ட் நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது பேரன் தானே, ஜாலியாக தானே, கேம் தானே விளையாடுறான், வேற என்ன மற்ற பசங்களை மாதிரி என் பையன் அந்த பொண்ணை போய் இப்படி பண்றான், இந்த பையனை போய் அப்படி பண்றானா? இல்லையே, ஊர்வம்புக்கே போக மாட்டானே, வீட்டுக்குள்ளே இந்த கேம் தானே விளையாடுறான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்த வேலையில இவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, இதை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. இவன் படிக்க மாட்டேன்றான், ஃபெயில் ஆகுறான், எனக்கு அப்படியே வெறி ஆகுது, இவனை நான் என்ன பண்ண போறேன் பாரு, அந்த கேம் அந்த பிஎஸ்ஸை தூக்கி அப்படின்னு சொல்லி அதை தூக்கி தண்ணியில போட்டு அந்த பிஎஸ்ஸை தூக்கி போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் இந்த PS5 வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்புறம் அந்த பையன் திரும்ப அதை ரிப்பேர் பண்ணி வச்சு ட்ரை பண்றான், எதுவுமே வேலை செய்யல. இந்த இதுல வந்து திடீர்னு சரக்கு நிறுத்துற அந்த ஆள் எப்படி மாறுவானோ அந்த மாதிரி வந்து ஒரு குடிகாரனா மாறின மாதிரி வந்து, அந்த கேம் இல்லைன்னா எவ்வளோ டேஞ்சரா மாறுமோ அந்த அளவுக்கு டேஞ்சர் ஆகிறான் இந்த பையன். ஃபுல் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காப்ல. ஸோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. கடைசியில் அவனை எத்தனை ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல போடுற அளவுக்கு அந்த பையன் வந்து மாறிடுறான். ஸோ இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போடுறாங்க. அப்புறம் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் ஒரு 3 மாதம் அங்கேயே கிடக்கிறான். அது 4 மாதம் ஆகுது. அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லேருந்து அந்த பையன் சரியாயிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கிட்டு வந்து வெளியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நான் உள்ளே இருந்து அந்த கேமை கற்றுக்கிட்டேன். என்ன கேம்ப்பா? இவ்வளோ ஏதாவது விளையாட சொல்லி கொடுத்தாங்க? இல்லைங்க சார், உள்ள என்னன்னா நம்ம சரியானா வெளியே விட்டுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு கேமே பிடிக்காத மாதிரி நான் நடித்தா வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேமை கற்றுக்கிட்டேன், அதனால நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வெளியில் வந்து சொன்னான். அப்போ அவங்க அப்பாவுக்கு அப்படியே பயங்கர வந்து என்னன்னா நம்ம பையன் எப்படி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கவலையாயிட்டாரு. அதுக்கப்புறம் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போக இவன் என்னன்னா, இவங்க தாத்தா பாட்டி தான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் நல்லவங்க, இவங்க பேரண்ட்ஸ் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணல, அப்போ இவங்க 2 பேரும் கெட்டவங்க அப்படின்ற ஒரு மைண்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். பிகாஸ் எனக்கு எது வேணுமோ அதை வாங்கி கொடுக்கறது எங்கள் தாத்தா பாட்டி தான், ஆனால் அது எனக்கு வேணான்னு சொல்கிறது என்னோட அப்பா அம்மா. அப்போது தே ஆர் பேட், ஈ இஸ் குட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே போயிட்டான். ஸோ என்னன்னா, என்னோட ஜென்ரேஷனில் எங்கள் அப்பா கிட்ட நான் ஏதாவது கேட்டேன்னா கண்டிப்பாக கிடைக்காதுன்றதுனால தான் நான் கேட்பேனே. அதே மாதிரி எங்கள் அப்பாவும் கான்ஃபிடென்ட்டாக அதை வாங்கி தர மாட்டார். பட் அது வாங்கணுன்ற ஆசையும் கனவும் மட்டும் என் மனசில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் தேவையில்லை, அது ஏன் அப்போ வேணான்னு சொல்கிறான்றதே இப்போ தான் எனக்கு புரியுது. பட் அந்த ஜென்ரேஷனில் அந்த பசங்களுக்கு அதை கூட புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி இல்லாத அளவுக்கு இப்போ மாறிட்டு வராங்க. பிகாஸ் ஆஃப் த தாத்தா பாட்டி செல்லம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த பையனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த கேம்ஸ் இல்லை, அந்த இதில் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக ஆரம்பிக்கிறான். லைட்டாக ஃபிட்ஸ் வர மாதிரி ஆரம்பிக்குது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ ஆகிட்டே வருது. இப்போ வந்து அந்த பையன் வந்து முழுமையாக நம்பக்கூடிய, வாழ்க்கையிலே நான் முழுசாக நம்பக்கூடிய பர்சன் யாருன்னா என்னோட தாத்தா பாட்டி மட்டும்தான். இதை ஏன் இன்னைக்கு சொல்ல வரேன்னா, இந்த சமுதாயத்தில் இப்போ வர சோஷியல் மீடியாவில் பல கண்டென்ட்ஸ் வந்து நெகட்டிவாக போட்டு நெகட்டிவான விஷயத்த வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் வந்து ஒருத்தர் மழைன்னு வச்சுட்டு வந்தானா அவன் தான் ஹீரோ, ஓகேவா? ஸோ ஹீரோன்றவன் வெரி குட் காயாக இருந்தான். ஆனால் இப்போல்லாம் ஹீரோன்றவன் ஒரு பேட் காயாக இருந்தால் தான் வைப் பண்ணுறாங்க, செமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அவனை தான் வந்து பாராட்டுறாங்க. ஹீரோ ஒரு 4 பொண்ணை லவ் பண்ணுறான்னா, பா அவனை மாதிரி வாழணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஒருத்தன் ஒரே பொண்ணை லவ் பண்ணி ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னா அது தப்புன்னு சொல்கிறாங்க. இந்த ஜென்ரேஷனோட
எப்படி சொல்கிறது, இந்த ஜென்ரேஷனில் வந்து நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து எவனாவது பெரியவங்களை மதிச்சானா அவனை நல்லவன் சொன்னாங்க. ஆனால் இப்போலாம் எவனாவது பெரியவனை கெட்டவன், பூமரு, அசிங்கமாக பேசுகிறான் அப்படின்னா அதை வந்து வைப் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் கேப்புன்றது ஒரு ஜென்ரேஷனோட தலையெழுத்தையே மாற்றிட்டு வருது அப்படின்றது தான் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம். நீங்கள் உங்களோட செலிப்ரேஷனுக்காக வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்த ப்ரொமோட் பண்ணிட்டு வர சோஷியல் மீடியா வியூவர்ஸ் கிட்ட நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, அப்போதைக்கு வைபுக்காக நீங்கள் அதுக்கு லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சிரிக்கிறீங்க, இது பண்ணுறீங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ரேஷனை மாற்றுறதுக்கான ஸ்டெப்பு மொத்தத்தையும் நீங்கள் தான் எடுத்து வச்சுருக்கீங்க. அன்றைக்கி ஒருத்தன் பைக்கில் வேகமாக போகும்போது அவனுக்கு வைப் பண்ணீங்க, இன்றைக்கி அவன் டிடிஎஃப் வாசனாக வந்து நிற்கிறான். அதுக்கு நான் டிடிஎஃப் வாசனை கம்ப்ளீட்டாக தப்புன்னு சொல்லலை. பட் பொதுமக்கள் நிறைய இருக்க இடத்துல இது பண்ணுறது தப்பு இல்லையான்றது கூட யோசிக்காத அளவுக்கு ஒருத்தன் இருக்கான்னா அதை வந்து உருவாக்குனது நம்ம தான். நான் என்ன வீடியோ போட்டாலும் என் வியூவர்ஸ் பார்ப்பாங்கன்னு நினச்சி ஒருத்தன் வந்து தான் கொடுக்குற ஒரு ட்ரெஸ்ஸு இதுவெல்லாம் வந்து எடுத்து போடும்போது வாங்குறவனை அசிங்கமாக திட்டி கான்ஃபிடெண்ட்டாக போடுறான்னா அதுக்கும் வியூஸ் கொடுத்து அவனையும் வளர்த்து விட்டது நம்ம ஜென்ரேஷன் தான். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எதையாவது ஒரு விஷயத்த வளர்த்து விடுறதுக்கு முன்னாடியோ இல்லை எதையாவது ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ அது சரியா தப்பான்னு யோசிச்சு பண்ணுங்க. இது சரியா தப்பான்னு சொல்லும்போது எனக்கு ஜெயகாந்தன் எழுதின ஒரு அற்புதமான ஒரு வரி ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் எதுவுமே சரி தவறுன்றது கிடையாது, அவரவர் வளரும் சூழ்நிலையும் அவரவரோட சுச்சுவேஷனும் தான் வந்து அந்த சரி தவற முடிவு பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ உனக்கு சரியாக படுறதெல்லாம் எனக்கு தவறாகவும் செய்யலாம், எனக்கு தவறாக படுறதெல்லாம் உனக்கு சரியாகவும் படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் இயற்கை நீதிப்படி சில சரி சில தவறுகள் இருக்கிறது. இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்றது. ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய, அதாவது 18 வயசுக்குள்ளே இருந்தால் அது ஒரு குழந்தை தான். அந்த குழந்தைய அரைகுறையாக வந்து இன்ஸ்டாகிராம் முன்னாடி நிற்க வச்சு வியூஸ் வாங்க வைக்கிறது தவறு தான். அதை குழந்தைங்க புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்கணும். சும்மா நான் லீனியண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி ஒரு குழந்தையோட வாழ்க்கையை நீங்களே வந்து அவளே வந்து இன்னும் கொஞ்சம் போக போக ஆஹா ட்ரெஸ்ஸை இப்படி குறைக்கும் போது வியூஸ் ஏறுது, இன்னும் குறைப்போன்னு தப்பான பாதைக்கு லீட் பண்ணிட்டு வரும். ஸோ டியர் பேரண்ட்ஸ், யாராவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஜென்ரேஷனை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குது. தயவு செஞ்சு சின்ன வயசில் பசங்களை விட்டுட்டு பெரிய வயசு ஆகும்போது கஷ்டப்படாதீங்க. அப்போல்லாம் ஒரு சின்ன விஷயம் வேணும்னா அதுக்காக நீ நல்லா படித்தாதான், நீ நல்லா மார்க் எடுத்தாதான் நான் உனக்கு இது தருவேன்னு சொன்னதுனால தான் நாங்கள் அதுக்காக ஏங்கி காத்துட்டு இருந்து அது கிடைக்கிற வரைக்கும் அதுக்காக போராடணும். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதுனால எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிறாங்க, அது தப்புன்றதே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஓகே, ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவில் உங்கள் காதுகளை கிழிக்கிறதுக்காக நான் ஓடி வந்துட்டுருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் அழகரி, நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. அப்புறம் பட்டா நான் சொன்னதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.